இயேசுவின் அக்கினி கிருபை ஊழியங்கள் சார்பாக பரிசுத்த இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். நாம் இப்பொழுது உபாகமம் புத்தகத்தில் இருந்து தேவ வார்த்தையை தியானித்து கொண்டிருக்கின்றோம். கடந்த வாரம் ஏன் தீங்கு நம்மை தொடர்கிறது என்று தியானித்தோம். நமது வாழ்க்கையில் கண்ணீரும் கவலையும் இருந்து கொண்டே இருக்கிறதே, அது ஏன் என்றும் தியானித்தோம். நாம் தேவனுக்காக செய்யும் காரியங்களில் சாத்தான் நம்மை வஞ்சித்து விக்கிரக செயல்பாடுகளை செய்யும் காரியத்தை பார்த்தோம். அதிலிருந்து விடுபடுவது எப்படி என்றும், அதை சரியாக சாத்தான் உட்புகுதல் இல்லாமல் எப்படி செய்ய வேண்டும் என்றும் தேவனுக்கு ஏற்ற வகையில் தேவ சித்தத்தின்படி தேவன் நம் நடுவில் இருந்து போகவிடாமல் இருக்க, தேவனை நம் நடுவில் எப்பொழுதும் வைத்திருப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்களை தியானித்தோம். இன்று நாம் அந்நிய தேவர்களை சோரமார்க்கமாய் பின்பற்றி தீங்குக்குள் இக்கட்டுக்குள் எப்படி மாட்டிக்கொள்கிறோம் என்றும், அதிலிருந்து தப்பிக்க அவர் உடன்படிக்கைக்குள் மீண்டும் வர, அவருடன் மீண்டும் உடன்படிக்கை ஏற்படுத்தி கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்தும் தியானிக்க இருக்கின்றோம். வசனம் வாசிக்க கேட்போம். உபாகம புத்தகம் 31வது அதிகாரம் 16-17 வசனங்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ உன் பிதாக்களோடே படுத்துக்கொள்ளப் போகிறாய். இந்த ஜனங்களை எழும்பி தாங்கள் போயிருக்கும் தேசத்தில் உள்ள அந்நிய தேவர்களை சோர மார்க்கமாய் பின்பற்றி என்னை விட்டு தங்களுடனே நான் பண்ணின உடன்படிக்கையை மீறுவார்கள். அந்நாளிலே நான் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்களை கைவிட்டு என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன். அதனால் அவர்கள் பட்சிக்கப்படும்படிக்கு அநேக தீங்குகளும் இக்கட்டுகளும் அவர்களை தொடரும். அந்நாளிலே அவர்கள், எங்கள் தேவன் எங்கள் நடுவே இராததினாலே அல்லவா இந்த தீங்குகள் எங்களை தொடர்ந்தது என்பார்கள். ஜெபம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். பரலோக பிதாவே, நீர் எங்கள் மத்தியில் எப்போதும் இருக்க வேண்டும்ப்பா. உமது அருகில் நாங்கள் எப்போதும் இருக்க வேண்டும் அப்பா. இயேசுவே, மோசேயை போல உம்மை கிட்டி சேர, உம்மை பார்த்து கொண்டே இருக்க, உம்மிடம் நெருங்கி வர நாங்கள் ஆசைப்படுகிறோம் அப்பா. இயேசுவே, வருகை தாமதிக்குமானால் எங்கள் பரம்பரையாக எங்கள் சந்ததிகள் எல்லாம் உம்மிடம் நெருக்கமாக உம்மை அருகில் இருக்க இரக்கம் பாராட்டும் அப்பா, கிருபை பாராட்டும் அப்பா. அப்படி செய்கிற தயவுக்காக நன்றி பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். வசனம் வாசிக்க கேட்கும். இந்த ஜனங்கள் எழும்பி தாங்கள் போயிருக்கும் தேசத்தில் உள்ள அந்நிய தேவர்களை சோரமார்க்கமாய் பின்பற்றி என்று தேவன் சொல்கிறார். இன்னும் அந்த காரியம் நடக்கவே இல்லை, நடக்க போகிற காரியத்தை பற்றி தேவன் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? இவங்க போயிருக்க தேசத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்கிறாரு. தேவன் நினைவுகளின் தோற்றத்தை பார்க்கிறவர். நினைவுகளை கேட்கவே முடியாது, பார்க்கவே முடியாது. ஆனால் தேவன் நினைவுகளின் தோற்றம், நினைவை ஃபில்ம் மாதிரி பார்ப்பார். நம்ம மனதில் என்ன நினைக்கோங்கிறத அவர் படம் பார்க்குற மாதிரி தேவன் பார்ப்பார். அது நினைவுகளின் தோற்றத்தை பார்க்கிற தேவன். அது நாளைக்கு இவங்க என்ன செய்ய போகிறாங்கிறது இன்றைக்கே சொல்கிறார் அவர். என்ன மார்க்கமாய்? சோர மார்க்கமாய். மார்க்கம்னு கேள்விப்பட்டிருக்கோம், கப்பல் மார்க்கமாக.
வான் மார்க்கமாக, தரை மார்க்கமாகனு நாம் படிச்சிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். இது சோர மார்க்கமா என்பது புதுசாக இருக்கிறது. பைபிள் வார்த்தை சோர மார்க்கமாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது அருவருப்பானது. சோரம் போய்விட்டால் என்று சொல்லுவாங்க. அருவருப்பான காரியம் அது, இழிவான காரியம் அது, கீழ்த்தரமான காரியம், சாத்தான் பிள்ளைகளின் வழிகள் அது. இந்த மோசமான வழிகளில் அந்நிய தேவர்களை மறைமுகமாகவும் தெரிந்து பாதி தெரியாமல் பாதியும் பின்பற்றி மோசம் போவார்கள், என் உடன்படிக்கை மீறுவார்கள் என்று இஸ்ரவேல் மக்களை பார்த்து தேவன் சொல்கின்றார். அவர்கள் மீறுவார்கள், அவர்கள் கட்சி மாறுவார்கள் என்று தெரிந்திருக்கிறது அவர்களுக்கு. அயக்குந்தனம் பண்ணுவார்கள் என்று புரிந்திருக்கிறது அவருக்கு. இவர்கள் துரோகிகள் கூட்டம் என்பதை அவர் உணர்ந்திருக்கின்றார். வஞ்சகக்காரர்கள், வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், வழுகி போகும் இருதயம் உள்ளவர்கள், உடன்படிக்கை மீறுகிறவர்கள் என்று அறிந்திருக்கின்றார். இருந்தாலும் அவர்களுக்கு என்னெல்லாம் செய்தார் என்று பார்ப்போம். எகிப்தில் போய் இருந்து கூக்குரலிடுறாங்க. அடிமைத்தனம், அடிக்கிறார் சூப்பர்வைசர், ஆளோட்டிகள் அடிக்கிறாங்க. வேலைக்கு கூலி கிடையாது, சாப்பாட்டு தான் வேலை. அதனாலேயே இந்த பார்வோன் எகிப்து நாட்டை பெரிய வல்லரசாக மாற்றிட்டார். இந்த யூத மக்களை வைத்தே அந்த யூத மக்களை மோசே போய் விடுதலை பண்ணுங்கிறாரு. பார்வோன் அவருடைய செல்வம், சொத்து, ஆஸ்தி, அந்தஸ்து எல்லாமே அந்த யூத மக்கள் தான், அந்த அடிமைகள் தான். அவங்க மூலமாக தான் அவங்க செழிப்பாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க திராட்சை தோட்டங்கள், அத்திமரத்தோப்புகள், ஆடு மாடுகள் எல்லாம் அவங்கள வச்சே வாழ்ந்துட்டுருக்குறாங்க அவங்க. தேவன் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார். பார்வோனுக்கு தேவன் ஏகப்பட்ட நிந்தைகளை கொடுக்கிறார், வாதைகளை கொடுக்கிறார். எந்த வாதைக்கும் பார்வோன் அடிபணியவில்லை. கடைசியாக சங்காரமாகிறார்கள் தலைப்பிள்ளைகள். கூக்குரல், வருத்தம் எகிப்து தேசம் எங்கும். அப்பொழுதுதான் பார்வோன் அசைகிறார் லேசாக. சரி போங்கள் என்கின்றார். அவர்கள் புறப்பட்டு வருகின்றார்கள். புறப்பட்டு வந்து ஒரு நாள் 2 நாள் பயணத்துக்குள் பார்வோனுடைய இதயம் கடினத்தன்மை ஆகிவிட்டது. இதயத்தின் நினைவுகள் மாறிவிட்டது. ஏனென்றால் அவ்வளோ பெரிய சொத்து இந்த யூத மக்கள் இல்லாமல் அவளால் வாழவே முடியாது. ஏனென்றால் ராஜா மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அடிமை மக்கள் அவர்களுக்கு தேவையான காரியங்கள் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். படைகளை அனுப்புகின்றான். ரதம் என்ன, குதிரை என்ன, வீரர்கள் என்ன, படை திரண்டு வருகின்றது, பெரும் படை. தேவன் அவர்களுக்கு தண்டனையும் கொடுத்தார். தலைப்பிள்ளை சங்காரம் மட்டுமல்ல, அவர்கள் எதை நம்பி இவ்வளவு வீராப்பாக, இவ்வளவு கொடுமையாக மக்களை நடத்துகின்றார்களோ அந்த வலிமையை, அந்த அதிகாரத்தை இல்லாமல் ஆக்கிவிட்டார். அவருடைய படையை செங்கடலில் மூழ்கடித்து எகிப்து மக்களை, இஸ்ரேல் யூத மக்களை அங்கிலிருந்து விடுதலை முழுமையாக எகிப்து மக்களிடமிருந்து விடுதலை பெற்று கொடுத்து அக்னி ஸ்தம்பம், மேகஸ்தம்பத்தில் வழிநடத்தி, மன்னா கொடுத்து, பாதரட்சைகள் தேயவில்லை, வஸ்திரங்கள் பழசாகவில்லை. 40 வருஷமாக அவளை வழிநடத்திய தேவன். அந்த தேவன் சொல்கின்றார், இந்த நன்றி மறந்த ஜனங்கள் எனக்கு இதெல்லாம் செய்வாங்கன்னு சொல்கிறார். அவர் இவங்கெல்லாம் சோரம் போவாங்கன்னு சொல்கிறாரு. இவ்வளோ காரியம் செஞ்சவருக்கு அவங்க சோகம் போவாருன்னு தெரிஞ்சே செய்திருக்கிறார் தேவன். நாம் எப்படி இருக்கின்றோம்? வசனத்தை மீண்டும் வாசிக்க கேட்போம். உபாகமம் 31ஆம் அதிகாரம் 17வது வசனம். அந்நாளிலே நான் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்களை கைவிட்டு என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன். அதனால் அவர்கள் பட்சிக்கும்படிக்கு அநேக தீங்குகளும்
இக்கட்டுகளும் அவர்களை தொடரும். அந்நாட்களில் நான் அவர்கள் மேல் கோபம் கொண்டு, எப்போ யூத மக்கள் கானானுக்குள்ளே போய் சோரமார்க்கமாய் புறஜாதி மக்களுடைய தெய்வத்தை வணங்கும்போது, அந்நாட்களில் நான் அவர்கள் மேல் கோபம் கொண்டு, தேவன் கோபம் கொள்கிறார், அவர்களை கைவிட்டு அவர்கள் கைவிடுகிறார், என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன், நான் அவங்க பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. அதனால் அவர்கள் பட்சிக்கப்படும்படிக்கு அநேக தீங்குகளும் இக்கட்டுகளும் அவர்களை தொடரும். தேவன் நம்மளை பார்க்காம இருந்தால் போதும், அவர் நம்மளை கைவிட்டுட்டா போதும், பட்சிக்கிற அக்னி ஓடி நம்மை நோக்கி வரும். அக்னி பட்சிக்கப்படுவோம் நாம். அவர் சொல்ல வேண்டாம், எங்களை பட்சின்னு சொல்ல வேண்டாம், எங்களை துன்பப்படுத்துன்னு சொல்ல வேண்டாம். அவர் பார்வையை மறைத்தாலே போதும், அவர் நம்மளை கைவிட்டு விட்டாலே போதும், நம்ம கோபப்பட்டாலே போதும், இந்த நாம் பட்சிக்கப்பட்டு விடுவோம். எப்படி? தீங்கு, ஒரு தீங்கு இல்லை, தீங்குகள், அதுவும் அநேக தீங்குகள். 2 புளூரல் பயன்படுத்தப்பட்டிருக்கு அந்த வார்த்தையில். அநேக தீங்குகள், ஒரு தீங்கு 2 தீங்கு இல்லை, அநேக தீங்குகள். அதே போல் இக்கட்டுக்கள், ஒரு இக்கட்டு இல்லை, அநேக இக்கட்டுகளும் அவர்களை தொடரும். ஒரு நாள் வந்துட்டு போகாது, தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும், வாழ்நாள் பூரா வந்துக்கிட்டே இருக்கும், வாழ்நாள் முழுவதும். அவர் கையை எடுத்தால் போதும், அவர் தன் முகத்தை நம்மை விட்டு மறைத்தால் போதும், நாம் அவர் முகத்தை பார்க்காமல் இருந்தால் போதும், இவ்வளவு பெரிய கொடுமையை நாம் அனுபவிக்க வேண்டியது இருக்கும். நாம் பட்சிக்கப்படுவதற்கு அநேக தீங்குகளும் இக்கட்டுகளும் நம்மை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். எப்படி? வாடகைக்கு ரூபா கொடுக்கணும், பால்காரனுக்கு ரூபா கொடுக்கணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், மாத்திரை வாங்கணும், வேலையில் கூலி இல்லை, வேலை கிடைக்கல, வட்டி கொடுக்கணும், இப்படி ஒன்று ஒன்றா நம்ம தொடர்றோம் பார்த்தீங்களா? ஒவ்வொரு காரியத்திலையும் கவலைப்படுறோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி தேவன் நம்மளை கோவப்பட்டா, ஏன் கோவப்படுறாரு? சோர மார்க்கமாய் அந்நிய தேவர்களை வணங்கும் போது கோவப்படுறாரு. அவர் கோவப்படுறதுக்கு அர்த்தம் இருக்குது. ஏன்னா நம்மளை ஜீவன் கொடுத்து உயிர் கொடுத்து இந்த அளவு பாதுகாத்து வச்சுருக்கிறாரு. நம்மளுக்கு உணவு கொடுக்குறாரு, உடை கொடுக்குறாரு, போக்குவரத்தில் பாதுகாக்கிறார். நம்ம அப்படி பாதுகாத்து வச்சுருக்க நம்ம இயேசுக்கு அன்பாக இருக்க வேண்டிய நாம் புறஜாதி கடவுள்களுக்கு சோர மார்க்கமாய் அவர்களை வணங்கினா அவர் கோபம் வராமல் என்ன வரும் அவருக்கு? அந்த கோபம் எப்படின்னா, இக்கட்டுகளும் தீங்குகளும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குமா. நான் 2 நாளைக்கு முன்னாடி இந்த ட்ரெஸரி ஆஃபீஸுக்கு போயிருந்தேன். ட்ரெஸரி ஆஃபீஸுக்கு போய் பைக்கை நிப்பாட்டிட்டு கொஞ்சம் பார்த்தோம், ஒரே கூட்டமாக இருந்துச்சு, ஏகப்பட்ட கார் இருந்துச்சு. அங்கே தான் எஸ்பி ஆஃபீஸ் இருக்குது. அந்த எஸ்பி ஆஃபீஸை பார்த்தேன், என்ன இவ்வளோ கூட்டம் இருக்குதே. மக்கள் பூரா கண்ணீரோடு கவலையோடு வருத்தத்தோடு எஸ்பிகிட்ட மனு கொடுக்க வந்துருக்கிறாங்க. ஏகப்பட்ட வெஹிக்கிள் நிற்குது, மக்கள் எல்லாம் மனுவோடு நிற்கிறாங்க. மக்கள் எல்லாரும் எங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு ஜெபம் பண்ண தோணுச்சு எனக்கு. ஏன்னா அவங்க சமூகத்தின் ஒரு பாதி, அவங்க சமூகத்தின் ஒரு அடையாளமாக நிற்கிறாங்க. சமூகம் எப்படி இருக்குது? பெருமை நிறைஞ்ச சமூகமாக இருக்குது. அந்த அடையாளம் தான் அவங்க. அந்த பெருமையின் பாதிப்பால் தான் அங்கே வந்து நிற்கிறாங்க. ஆணவம் நிறைஞ்சதாக இருக்குது சமூகம். அந்த ஆணவத்தின் காரணமாக தான் அங்கே வந்து நிற்கிறாங்க. திமிர், கோட் சொல்லுதல், குறை சொல்லுதல், குற்றப்படுத்துதல், இதெல்லாம் சமூகத்தில் மலிந்து கிடக்குது. இந்த பாவ குணங்கள் தான் அந்த பாவ குணங்களுக்கு பலியான மக்கள் தான் அந்த மனு கொடுக்க வந்திருக்கிறாங்க. அங்கே பணத்தாசை, இச்சை, பொறாமை, பசி, கடன், சோம்பேறித்தனம், இது மாதிரி குணங்கள் சமூகத்தில் இருப்பதற்கு அடையாளம் தான் அங்கே இருந்த பெருங்கூட்டம். அடுத்து கொஞ்சம் தள்ளி வரேன், கலெக்டர் ஆஃபீஸில் பார்த்தா அங்கே ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. அது சமூகத்தின் மறுபக்கத்தின் அடையாளம், வேறொரு பக்கத்தின் அடையாளம். அது அந்த பெருங்கூட்டம் எதுக்குன்னா, சமூகத்தில் உழைப்பு இல்லை, சிக்கனம் இல்லை, சேமிப்பு இல்லை, குற்றங்குறைகளை மட்டும் பார்க்குற கூட்டம். அது பார்க்குறதுனால ஏற்பட்ட கூட்டம். அது
பட்சபாதம் சுயநலம் பார்க்கறதுனால, சுயநலம் மலிந்து கிடக்கிறதுனால, தனக்கு வேண்டிய ஆட்களுக்கு மட்டும் செய்கிறதுனால, யார் என்ன நன்மைகள் செய்தாலும் குற்றப்படுத்துறது, குறை சொல்கிறது, இந்த குணத்தால், சோம்பேறி உழைக்காமல் இருப்பதனால, ஊதாரித்தனமாக செலவு பண்ணி சிக்கனமாக இல்லாததுனால, சேமிக்க முடியாததுனால, ஊதாரித்தனத்தால் அந்த கூட்டம் தா என்று அந்த திட்டத்தில் பணத்தா, இந்த திட்டத்தில் பணந்தா, எனக்கு அவரை பற்றி குற்றம் இவரை பற்றி குறை சொல்கிறதுக்கு மனு கொடுக்க மக்கள் மண்டே பெட்டிஷனில் காத்து இருக்காங்க. மக்கள் பெருங்கூட்டம். இதெல்லாம் சமூகத்தின் அடையாளங்கள். இதெல்லாம் இயேசு நம் நடுவில் இல்லாமல் இருக்கிறார் என்பதற்கான அடையாளங்கள். இயேசு ஏன் நம்மளை விட்டு விலகி போனார்? ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். எசேக்கியேல் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா? என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணும்படியான இஸ்ரவேல் வம்சத்தார் இங்கே செய்கிற மிகுந்த அருவருப்புகளை காண்கிறாய் அல்லவா? இதிலும் அதிக அருவருப்புகளை இன்னமும் காண்பாய் என்று சொல்லி. பார்த்தீங்களா? அருவருப்புகள் எங்கே? பரிசுத்த ஸ்தலத்தில், நம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில். பரிசுத்த ஸ்தலம் எது? நம்ம இதயம், நம்ம ஆத்துமாவில் அருவருப்புகள், இச்சைகள், பேராசைகள், பொறாமைகள், குறை சொல்லுதல், கோல் சொல்லுதல், இதனால் தேவன் தூரமாக போயிட்டார், நம்மை விட்டு தூரமாக போயிட்டார். அதற்கு அடையாளமாக தான் அவ்வளவு கூட்டம் மக்கள் ஏங்கி தவிக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க, துன்பத்தில் மூழ்கி இருக்காங்க, கேட்பார்லாமல் இருக்காங்க. கலெக்டர் பதில் சொல்லிடுவாரா, எஸ்பி காப்பாற்றிடுவாரான்னு வந்து காத்து கிடக்காங்க மக்கள். சாத்தான் யோபுவை என்னெல்லாம் பண்ணா, தேவன்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டான். யோபு எப்படி இருக்காருன்னா, சாத்தானுக்கு முழு எதிர்ப்பாக இருக்கிறார். சாத்தான் காரியம் யோபுட்ட பழிக்கவே மாட்டேங்குது. தேவனுடைய முழு பரிசுத்தவானா இருக்கிறார். அவர் தேவனுக்கு உகந்த பிள்ளையாக இருக்கிறார். சாத்தானுக்கு அதை தாங்கவே முடியல. உடனே தான் சாத்தான் யோபு பற்றி சொல்கிறான், நீ வேலி அடைச்சி பாதுகாத்துருக்காரு, வேலியை எடும் பார்ப்போம் அப்படிங்கிறார். வேலியை எடுத்தால் நான் யோபுவை கவனிக்க வேண்டிய விதத்தில் கவனிப்பேன், அப்போ மாறுவான் பாரு அவங்க அப்படின்னு இயேசுகிட்ட தேவன்கிட்ட சவால் விடுறார். போலீஸ்காரங்க சொல்லுவாங்கள்ல, ஒருத்தனை பிடிச்சிருப்பாங்க, எங்கே கொள்ளை அடித்தா எங்கே வச்சுருக்கேன்னு ஒன்றும் சொல்ல மாட்டான் அவன். உடனே அவங்க சொல்லுவாங்க, கவனிக்க வேண்டிய இடத்துல கவனிச்சா அவன் எல்லாம் சொல்லிடுவான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சாத்தான் யோபுவை எந்தெந்த கவனிக்க வேண்டிய விதத்தில் கவனித்து பார்த்துட்டான். ஆனால் அப்பவும் சாத்தான் தோத்தான். இப்போ நம்ம மக்களை சாத்தான் கவனிக்க வேண்டிய இடத்துல கவனிச்சிட்டு இருக்கான். கதறாங்க, கத்துறாங்க, ஓடுறாங்க. தாங்கிட்ட உள்ள குறைய அவங்களால நினைக்க முடியல, யூகிக்க முடியல, தெரிஞ்சு கொள்ள முடியல. அதுக்கு பரிகாரம் நம்மகிட்ட தான் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியலை. நம்ம குணத்தை மாற்றினா இல்லை சமாதானம் வந்துடும்னு தெரியல அவங்களுக்கு. யார்கிட்டோ போய் மனு கொடுத்துட்ருக்குறாங்க அவங்க. நம்ம அப்படி செஞ்சிட்ருக்குறோம். யார்கிட்டே போய் மனு கொடுத்துட்ருக்குறோம். நம்ம எப்படி ஜெபம் பண்ணுறோம், நம்முடைய ஆத்மாவுக்கு ஏற்ற காரியங்களை நம்ம எப்படி பண்ணுறோங்கிறத பார்த்து முடிச்சிருவோம். ஆத்மாங்கள் போகிற காரியங்களை எப்படி பண்ணுறோங்கிறத நம்ம பார்ப்போம். அடுத்து நான் எப்படி ஜெபம் பண்ணுறோம், ஜெபத்தில் என்னெல்லாம் செய்கிறோம், நம்ம என்னத்தை கேட்குறோம். நம்ம எல்லா ஊழியக்காரங்களும் ஜெபம் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறாங்களோ, யாரும் பைபிள் வாசிக்கன்னு சொல்கிறத நான் கேட்குறது கொஞ்சம் ரேராக இருக்குது, ரொம்ப குறைவாக இருக்குது. அது ஜெபத்தில் நம்ம அப்படி என்ன கேட்குறோம்? அதைத்தான், இதைத்தான், வீட்டைத்தா, காரத்தா, பணத்தைத்தா, வேலையத்தா, கல்யாணத்தை தான் கேட்டுட்ருக்கோம். நம்ம அவங்க அந்நிய தேவர்களை வணங்கினது போல நாம் அந்நிய தெய்வத்தை நேரடியாக வணங்காமல், ஆனால் அந்த வழியில் தான் நம்மளுடைய காரியங்கள் செஞ்சிட்ருக்கோம். அந்த வழியில் தான் நம்ம ஜெபம் பண்ணுறோம். யூத மக்கள் எப்படி இருந்தாங்களோ நாமும் அதே மாதிரி தான் இருக்கிறோம். யூத மக்கள் புற ஜாதி கடவுளை வழிபட்டாங்க. நம்ம இயேசுவை நம்ம வழிபட்டாலும் ஆனால் வழிமுறைகளில் புறஜாதியை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம்.
புறஜாதி கடவுளை வழிபடுற மாதிரி தான் நம்ம சோரமாகி போய் கொண்டிருக்கோம். ஜெபத்தில் என்ன கேட்கணும்? தேவனே, நீ கட்டளைப்படி நடக்கணும்பா, அதுக்கு எனக்கு கிருபை தாரும். இந்த காலையில் இன்றைக்கி நான் எந்த விதமான பொய் சொல்லக்கூடாது. நான் எல்லா இதுலேயும் எல்லா வழியிலையும் நீதியின் பாதையில் நடக்கணும். நான் யார்கிட்டையும் கோவப்படக்கூடாது. எல்லார்ட்டையும் பொறுமையாக இருக்கணும். நான் உண்மையாக இருக்கணும். நான் எல்லார்ட்டையும் அன்பு செலுத்தணும். நான் எல்லோரையும் எனக்கு குழந்தைய போல் பாவிக்கணும். எல்லோரையும் ஆத்துமாக்களாக பாவித்து அவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு கேட்க வேண்டிய ஜெபத்தில் நம்ம என்ன கேட்கோம்? பிரஜாதி மக்கள் என்னெல்லாம் கேட்பாங்களோ அதெல்லாம் கேட்டுட்ருக்கோம். இயேசுவை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? சோர மார்க்கமாக இயேசுக்கிட்ட வர்றோம். நம்ம சோர மார்க்கமாய் தேவனை விக்கிரகமாக்குறோம். இயேசுவை விக்கிரகமாக்கி வழிபட்டு இருக்கிறோம். நம்ம அழியும் உலக பொருட்களை அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கோம். நம்ம இதில் வேற உபாசம் போட்டுக்கிறோம். ஏன்னா நம்ம கேட்குறது உடனே கிடைக்கணும். தேவன் உடனே அது செய்யணும். ஏன்னா அவன் பிள்ளை கல்யாணம் ஆகிட்டு, அவன் வீடு கட்டிட்டான், அவன் வேலைக்கு போயிட்டான், நம்மளுக்கு காரியம் உடனே நடக்கணும். ஏன்னா அவங்கள பார்த்து நம்மளால் தாங்க முடியலை. நம்ம அவங்களோட மேலே போகணுன்னு ஆசை. அதனால் உடனே உபவாசம் வர போடுறோம். நம்ம உபவாசம் போட்டு முட்டுக்கிறோம், மோதுறோம், கண்ணீர் வடிக்கிறோம், கதறோம், கத்துறோம், முறுமுறுக்கிறோம், முறைப்பாடுகள் வேற, பொருத்தனை வேற பண்ணுறோம். அதை செஞ்சு இதை செய்கிறேன்னு சொல்லி இயேசு சொல்கிறாரு, வானமும் பூமியும் என்னுடையது, பூமியும் அது நிறைவுகளும் என்னுடையது, இவ்வளோதில் மிருகங்கள் பூரா என்னுடையது, உங்கள்கிட்ட என்ன கேட்க போகிறாங்கிறாரு. அது உன் பழிகள் எனக்கு தேவையில்லைங்கிறாரு. கீழ்ப்படிதல் தான் வேணுங்கிறாரு தேவன். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? இந்த பொருத்தனை பண்ணுங்க, இதை தாருன்னு அவர்கிட்ட பொருத்தனை பண்ணுறோம். எதுக்கு? உலக தேவைக்காக. இயேசுவை உயிர் தெய்வத்தை விக்கிரகமாக ஆக்கி அவர் அந்தஸ்தை குறைத்து சோரமார்க்கமாய் அந்நிய தேவர்களைப் போல அவரை வணங்குகின்றோம். அடுத்து நம்ம தேவனை ரொம்ப நேசிக்குங்கிறதுக்கு அடையாளமாக பைபிள் வாசிக்கிறோம். அது ஒரு கடமையாக வாசிக்கிறோம். ஆக்சுவலாக ஒரு விக்கிரக வழிபாடு போல் வாசிக்கிறோம். பைபிள் வாசிச்சாச்சு, இன்னைக்கு கடமை முடிஞ்சு போச்சு. பைபிளை தலைமாட்டில் வச்சுலாம் படுக்கும், ஆனால் கெட்ட கனவுகள் வராதான். உமது வேதத்தை வாசி விட்டோம், அதனால் நீர் என்னை பாதுகாத்து கொள்ளணும் கண்டிஷன் போடுறோம். அவற்றை அது சொல்லப்பட்டபடி நடந்தால்தானே பாதுகாப்பு. நான் நினைத்ததை எல்லாம் அவர் இயேசு செய்யணும் என்று விக்கிரக வழிபாடாக நாம் வேதத்தை வாசிக்கின்றோம். வேதத்தை வாசித்துட்டு போனால் பஸ் உடனே கிடைச்சிரும்னு நம்புகிறோம். நம்ம போன காரியம் உடனே நடக்கணும், அதுவும் வெற்றியாக நடக்கணும்னா நான் நல்லா பார்த்துட்டேன். வேதம் வாசிக்காமல் போனால் பிரச்சனையாக இருக்கும். வேதம் வாசிட்டு போனால் காரியம் நல்லா நடந்துடும், வெற்றியாக நடந்துரும்னு நம்ம விசுவாசிக்கிறோம். வேத வாசிப்பை முழுவதும் விக்கிரகமாக மாற்றி விட்டோம். அவரின் கடமைகளை கற்று, அவரின் கட்டளைகளை கற்று, அதனில் விளக்கத்தை பெற்று, தேவனை அறிகிற அறிவை விருத்தி பண்ணி வேதத்தை வாசிக்க வேண்டிய வேதத்தை விக்கிரகமாக மாற்றுகின்றோம். சோர மார்க்கமாய் அந்நிய தேவனைப் போல இயேசுவை வணங்குகின்றோம். நாம் அடுத்து சர்ச்சுக்கு போகிறோம். சர்ச்சுக்கு எதுக்கு போகணும்? வேதத்தை பற்றி அறிய, இயேசுவை பற்றி அறிய, அவரை பற்றி கற்றுக்கொள்ள, அதை வாழ்க்கையில் கடைபிடிக்க, அபியாசப்படுத்த, அந்த வழியை காட்டி, அந்த வழியை பெற்றுக்கொள்ள, அந்த வழி என்ன வழியும் தெரிந்து கொள்ள சர்ச்சுக்கு போகணும். ஆனால் அதை ஒரு விக்கிரக செயலாக மாற்றி, நான் சர்ச்சுக்கு வருகிறேன், வந்தால் எனக்கு வேலை தரணும், நான் வாரந்தாரம் வந்துடுவேன், எனக்கு வேலை தரணும், நான் கோயிலுக்கு ஒழுங்காக வருகிறேன், எனக்கு இப்படி ஏன் நடக்குதுன்னு கேள்வி கேட்குறோம், முறுமுறுக்கிறோம், குறை சொல்கிறோம். இயேசு உண்மையில் தேவன்தானா என்று மனதுக்குள் சந்தேகப்படுகின்றோம். இப்படியாக சோர மார்க்கமாய் அந்நிய தேவர்களை போல வணங்குகின்றோம். இயேசுவை விக்கிரகமாக அந்நிய தேவனாக மாற்றி வணங்குகின்றோம். காணிக்கை கொடுக்குறோம். நாம் போடு காணிக்கையை லட்சம் மடங்கு கோடி மடங்கு பெருக்கி தரணும். அப்போதுதான் நீ வல்லமையுள்ள தேவன் என்று அவரை வனாந்தரத்தில் இஸ்ரேல் மக்கள் பரிசித்து பார்த்தது போல பரிசித்து பார்க்கின்றோம். வனாந்தரத்தில் என்ன நடந்துச்சு தெரியுமா?
இவ்வளவு பேருக்கு உங்கள் காடை கொடுக்க முடியுமா என்று கேட்ட மக்கள் வாயில் இறைச்சி இருக்கும்போதே அடித்தார். புறஜாதி மக்கள் லாபத்தில் ஒரு பகுதியை அவர்கள் தெய்வத்துக்கு காணிக்கையாக போட்டால் லாபம் அதிகம் கிடைக்கும் என்று நம்புகிறார்கள். அந்த பணத்தை எப்படி சம்பாத்தியம் பண்ணுங்கிற பிரச்சனை இல்லை. கள்ளத்தராசில் போய் சொல்லி ஏமாற்றி வஞ்சகம் பண்ணி எப்படி வேணாலும் சம்பாத்தியம் பண்ணலாம். ஏன்னா அவங்க தேவன் அதை பற்றி ஒன்றும் சொல்லிக்கல. லாபத்தை மட்டும் போட்டால் போதும், லாபத்தில் ஒரு பங்கை மட்டும் போட்டால் போதும். ஏன் தொழிலில் அவங்க கடவுளையே ஒரு பார்ட்னராக சேர்த்துப்பாங்க. அந்த பார்ட்னருக்குரிய பங்கை அங்கே கொண்டு போட்டுருவாங்க அவங்க. அதே போல் நாமும் இயேசுவை காணிக்க போட்டுட்டு இயேசுவுக்கு 10 ஒன்றை கொடுத்துட்டு எனக்கு அதை தாரும் இதை தாரும் என்று அவரை சோர மார்க்கமாய் பின்பற்றி கொண்டிருக்கின்றோம். இறுதியாக ஊழியம். அரசியல் கட்சிக்காரங்க பிரச்சாரத்துக்கு போகிற மாதிரி அப்படி போகிறவங்களுக்கு அரசியல் கட்சியிலேருந்து பணம் கொடுக்குறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க, பதவியெல்லாம் கொடுக்குறாங்க. அதே போல் நாமும் இயேசுவிடம் அழியும் தேவைகளை எதிர்பார்த்து ஊழியம் செய்கிறோம் என்றால் அதனால் நாமும் சோர மார்க்கமாய் சோரம் போகின்றோம் என்று அர்த்தம். உன்னதமான பணியை, தேவனுக்கு உகந்த பணியை, தேவனை பற்றி நாம் என்னெல்லாம் தெரிந்து கொண்டோமோ, தேவன் நமக்கு என்னெல்லாம் அற்புதம் பண்ணாரோ, இன்னும் எப்படி தேவன் அதிசய தேவனாக நம்மளுக்கு காட்சி தருகின்றாரோ, அதே போல் அதை மற்ற புறஜாதி மக்களுக்கு சொல்லி அவர்களையும் கஷ்டத்திலிருந்து துன்பத்திலிருந்து நம்ம தேவன் அண்டையில் சேர்க்க செய்யக்கூடிய வேலையை, தேவனுக்கு உகந்த பணியை, அற்ப தேவையை எதிர்பார்த்து இதை செய்தால் அதை அற்ப தேவையை செய்வார் என்று அவரிடம் எதிர்பார்த்தால் நம்மை விட இயேசுவை தரம் தாழ்த்துவது வேறு யாராகவும் இருக்க முடியாது. வார்த்தைகளால் ஊழியம் செய்யாவிட்டாலும் பரவாயில்லை. இந்த கொடிய பாவத்தை, அதாவது ஊழியம் செய்தால் நமக்கு உலக லாபம் கிடைக்கும் என்று நம்பி வார்த்தை ஊழியத்தை மெனக்கெட்டு செய்யாமல் இருந்தாலே நல்லது. ஊழியம் என்பது நமது வாழ்க்கை தான். நம் வாழ்க்கையில் செய்யப்படும் ஒவ்வொரு காரியத்திலும் இயேசுவின் கட்டளையை கைக்கொள்பவராக, அவரின் அன்பை வெளிப்படுத்துபவராக வாழ்வது தான் ஊழியம். அதை பார்க்குற புறஜாதி மக்கள் தான் நம்புவாங்க, விசுவாசிப்பாங்க. வெறும் வார்த்தையை நம்ப யாரும் தயாராக இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் எல்லா விஷயமும் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிட்டு, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எல்லோரையும் எப்போதும் ஏமாற்ற முடியாதுமாங்க. அதே போல் மக்களுக்கு எல்லா விவரங்களும் தெரிய ஆரம்பிச்சிட்டு, ஆவியின் கனிகள் தான் இயேசுவை வெளிப்படுத்தும். நம்ம வாழ்க்கையில் நம்ம காட்டுற அன்பும் உண்மையும் உத்தமமும் தான் இயேசுக்கு செய்கிற ஊழியம். அதுதான் புறஜாதி மக்களுக்கு இயேசுவை அறிமுகப்படுத்தும். இதான் கிரியையிலால் இயேசுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். இந்த கிரியை ஊழியம்தான் இப்போதைக்கு தேவையான ஊழியமாக இருக்குது. ஜெபம் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன காரியத்தை சொல்லிடுறேன். கானா ஒரு கல்யாணத்துக்கு இயேசுநாதர் வந்தார். தாய் சொல்கிறாங்க, திராட்சை ரசம் இல்லைன்னு சொல்கிறாங்க. உடனே இயேசு திராட்சை ரசத்தை அற்புதம் மூலம் உண்டாக்குறார். அந்த திராட்சை ரசம் பரிமாறப்பட்டது. இதுக்கு முன்னாடியும் திராட்சை ரசம் இருந்துச்சு இந்த கல்யாண வீட்டில். இதுக்கு முன்னாடியும் திராட்சை ரசம் கல்யாண வீட்டில் இருந்துச்சு. அந்த திராட்சை ரசம் இயேசுவால் அற்புதத்தால் உண்டு பண்ண திராட்சை ரசம் அல்ல. அந்த திராட்சை ரசம் எப்படி வந்துச்சு? மண்ணை பண்படுத்தி, விதை ஊன்றி, நீர் பாய்ச்சி, செடி வளர்த்து, கொடி கட்டி, காய் காய்த்து, பழம் பழுத்து, ஆலையில் போட்டு மிதித்து, சாராக்கி, துருத்தியில் வைத்து அதை கொண்டு வந்து கல்யாண பந்தியில் பரிமாறினார்கள். இதுதான் கிரியை. தேவன் இதுதான் நம்மளை செய்ய சொல்கிறாரு.
கிரியையினால் செய்கிற காரியங்களில் கஷ்டம் வந்தால் தேவன் அற்புதத்தால் நிறைவேற்றுவார். அதான் ஆபத்தில் நோக்கி கூப்பிடுங்கிறாரு. நீ கிரியை பண்ணுங்கிறாரு தேவன். ஊழியமே கிரியை ஊழியங்கிறாரு. நீங்கள் பைபிள் வாசிப்பு, காணிக்கை கொடுப்பு, ஊழியங்கள், ஜெபம் பண்ணுறது எல்லாமே இந்த கிரியைகளுக்காக. என்னை உழைக்க வையும்பா, என்னை உற்சாகப்படுத்தும்பா, பரிசுத்தப்படுத்தும்பா, இயேசுவே என்னை உண்மை உத்தமான உழைக்கணும்பா அப்படின்னு கேட்டு அந்த வல்லமையை பெறுவதற்கு. எல்லாரும் இப்போ என்ன வல்லமையை தேடுறாங்கன்னா, நான் அதிசயம் செய்யணும், அற்புதம் செய்யணும், அதுக்கு வல்லமை தாருமான்னு கேட்டு பரிசுத்தம் இல்லாமல் அந்த வல்லமையை கேட்டு பிசாசு உள்ள வந்துடுறான். இப்போ எல்லாத்துக்கிட்டையும் மெஜாரிட்டி வரட்ட முதல்ல பரிசுத்தம், கிரியையினால் காரியத்தை செய்ய நாம் தேவனுக்கு உகந்த காரியத்தை செய்கிறவராக மாற்றி விடுவோம். ஆகவே நாம் சோர மார்க்கமாய் உலக தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுறதோ, காணிக்கை கொடுக்கிறதோ, உபவாசம் இருக்கிறதோ, பைபிள் வாசிக்கிறதோ இல்லாமல் நம்மளுடைய ஆத்துமா, நம்முடைய சிந்தை, நம்முடைய எண்ணங்கள் பரிசுத்தமாக நாம் நித்திய ஜீவனை அடைய ஏதுவான காரியங்களில் நாம் இவைகளுக்காக அதை அடையதான் இந்த ஆயுதங்கள். என்ன ஆயுதங்கள்? ஜெபம், வேத வாசிப்பு, உபவாசங்கள், ஊழியங்கள் எல்லாமே அதை செய்வதற்குத்தான், பரிசுத்தப்படுத்துவதற்குத்தான். இதை சோர மார்க்கமாய் இயேசுவை சோர மார்க்கமாக இயேசுவை விட்டு நாம் புறஜாதி தெய்வத்துக்குள் போகின்றோம். இப்படி மாற்றி செய்வதன் மூலமாக எதை கேட்க வேண்டுமோ அதை கேட்காமல் கேட்கக்கூடாததை கேட்டு இயேசுவை நாம் விக்கிரகமாக மாற்றி சோர மார்க்கமாக அந்நிய தேவர்களுக்கு நாம் வணங்குவர்களாக மாறுகின்றோம். அப்படி செய்தால் தீங்கு வராது, தீங்குகள் வரும், அநேக தீங்குகள் வரும்னு வேதம் சொல்லுது. இக்கட்டு வராது, இக்கட்டுகள் வரும், அநேக இக்கட்டுகள் வரும்னு வேதம் சொல்லுது. நம்ம தீங்கு, இக்கட்டு, கண்ணீர், கவலை, கஷ்டத்துக்கு எல்லாம் தேவனை தேடுற வழி சோர மார்க்கத்தை விட்டுட்டு உண்மையும் உத்தமமாக தேவனை நம்ம தேடிட்டோம்னா நம்ம மகிழ்ச்சியாக இருக்கலாம். நம்மகிட்ட வேற ஒன்றும் சொத்து சுகம்லாம் இருக்காது, ஆனால் மகிழ்ச்சி இருக்கும். போதுமன்ற மனத்தை தேவன் கொடுத்துருவார். நம்ம நோயை கொடுக்க மாட்டார். நம்ம முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தெரிந்து மற்ற எல்லாம் கூட கொடுக்கப்படுது வேதம் சொல்லுது. எல்லாம் கூட கொடுப்பார். மகிழ்ச்சியாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். பணக்காரனை பார்த்து நம்ம பரிதாபப்படுவோம். ஏன்னா ஓடுவான், பணத்தை தக்க வைக்க ஓடுவான், தூங்க மாட்டான், மாத்திரை போடணும். அவனுக்கு எத்தனை கார் இருந்தாலும் மனதில் மகிழ்ச்சி இருக்காது, நம்மளுக்கு ஒன்றுமே இருக்காது. சாப்பிட்ற வெறும் சாதமும் ரசமும் சாப்பிடுவோம் நம்ம, ஆனால் மகிழ்ச்சியாக இருப்போம். ஏன்னா பாவம் செய்யலை, தேவன் நம்ம கூட இருக்கிறார். நம்ம கரெக்டாக உழைக்கிறோம், சிக்கனமாக இருக்கிறோம், சேமிக்கிறோம், இந்த உலகத்தில் வாழ்கிறோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். ஜெபம். பரலோக பிதாவே, நீர் எங்களுடன் பேசுகிற வார்த்தைக்காக நன்றியப்பா. உமது வார்த்தைகளுக்கு இதயத்தில் பதியட்டுமாப்பா. இதை நாங்கள் பிடித்து கொள்ள வேண்டுமாப்பா. இயேசுவே, நாங்கள் சோர மார்க்கத்தை விட்டுவிட வேண்டுமாப்பா. உண்மை உத்தமமாக உம்மை தேட வேண்டுமாப்பா. இயேசுவே, நீர் எங்களுக்காக பட்ட கஷ்டங்கள், எங்களை நல்ல நிலைமையில் ஆக்கி வைத்த காரியங்களை எல்லாம் நினைத்து நன்றி சொல்லி மேலும் மேலும் நாங்கள் பரிசுத்தப்பட, மேலும் மேலும் உண்மை உத்தத்துடன் வளர இயேசுவே கிருபை பாராட்டுமாப்பா. எல்லோரோட அன்பாக இருக்க, தாழ்மையாக இருக்க, பொறுமையாக இருக்க, எல்லாத்தையும் மன்னிக்க கிருபை பாராட்டுமாப்பா. உமது ஊழியத்தை கிரிகளால் செய்ய எங்களுக்கு அருள் தாருமாப்பா. இயேசுவே, அப்படி செய்யப்படுற தேவக்கா நன்றி பிதாவே. இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.